நாய்ஸ் ஐசோலேஷன் இல்லை, ஆனால் கம்ஃபர்ட் வேறு லெவல் இருக்குது. வெல்கம் டு கேட்ஜெட்ஸ் ஒன் தமிழ். நாம் அதிக நேரம் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது ஹெட்செட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறது இந்த இயர் காதுக்குள்ளே போகிற மாதிரி சின்ன ஹெட்செட் பற்றி இல்லை, இயர்ஃபோன் பற்றி இல்லை, ஆன் இயர் இல்லைன்னா ஓவர் தி இயர் ஹெட்ஃபோனை பற்றி தான் பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது காது சுற்றி வேர்க்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்னு ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடும், புது ஹெட்செட். ஸோ அதுதான் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது. இது பார்க்கும்போது நம்மளோட எக்ஸ்பாக்ஸ் ஹெட்செட் பேக்கேஜ் மாதிரி இருக்குது, ஆனால் அது கிடையாது. இது ஏசர் ஃப்ரீ பீட்ஸ். இது 1000 ரூபி ஹெட்செட் தான். ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் ஒரு வாட்டி 850 900 பக்கம் பார்த்துருக்கு ப்ரைஸ் எல்லாம். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ, ஏதாவது கார்டு ஆஃபர் ஏதாவது இருக்குன்னா அப்படியே பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஹெட்செட். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னா, டைரக்டாக அன்பாக்ஸ் பண்ணதும் ஹெட்செட் தான் இருக்கு. ஓகே, அப்புறம் உள்ள என்ன இருக்குன்னா, இதோட ஒரு சின்ன வாரண்டி கார்டு, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த USB டைப் C கேபிள் இருக்கு சார்ஜிங்க்கு, அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன் தான் இருக்கு, டீல் ப்ளூ கலர்ல. ஸோ திஸ் இஸ் த ஹெட்செட். இதுதான் ப்ராடக்ட். இது ஒரு ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன் தான். ஸோ இந்த ஹெட்செட்டுக்கு கம்பெனி என்ன சொல்கிறாருன்னா 20 hours பிளேபேக் டைம் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்கு கனெக்டிவிட்டி. இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா 10 மீட்டர் தான் கம்பெனி சொல்கிற ரேஞ்சு. அண்ட் அது ஒரு அளவுக்கு உண்மை தான். ஆனால் நாம் கையிலையோ இல்லைன்னா சிஸ்டம் பக்கத்துலேயோ உட்காந்தானே ஹெட்செட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஓகே தான். அதுக்கு மேலேயும் கிடைக்குது கனெக்டிவிட்டி. அதுக்கு மேலேயும் நான் 20-30 மீட்டர்ஸ் கூட போய் பார்த்தேன். ஆனால் சில இடங்களில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, எல்லா இடத்துலையும் கரெக்டாக இல்லை. இதில் 40 mm டிரைவர்ஸ் வருது. ஸோ இதுதான் இதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இனிமேல் நாம் யூசர் சைடு பார்க்கும்போது இது போட்டதும் ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் நம்ம ஹெட் கொஞ்சம் பெரிய சைஸு. சரி, இது போட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதோ இப்படி தான் வருது. ஓப்பன் இயர் டிசைன், சீஷல் டிசைன் ஏதோ போட்டிருக்கு அதில் அவங்க சொல்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, நாம் இந்த மாதிரி ஓவர் இயர் எந்த ஹெட்செட் போட்டாலும் எனக்கு ஒரு பயம் என்னென்னா, நம்மளை வெளியே இருந்து யாராவது கூப்பிடும் போது அது கேட்குமா, நம்ம சரௌண்டிங்ஸை பற்றி எப்போவுமே ஒரு அவேர்னஸ் இருக்குமான்னு தான் என்னோட பயம். இப்போ வீட்டில் கூட நாம் இருக்கும்போது என்னென்னா, நானும் அம்மாவும் தனியாக தானே வீட்டில் இருக்கோம். ஸோ அவங்க கூப்பிடும்போது நம்மளை கூப்பிட்டா அது கேட்குமா, நாம் அந்த டைம்லலாம் ஹெட்செட்டை போட்டு அப்படியே உட்காந்துட்டோன்னா சில டைமில் கேட்காது. அவங்க கூப்பிடும்போது சில டைமில் இல்லை, எப்போவுமே கேட்காது. நம்ம கொஞ்சம் ஹை வோல்யூம்லாம் இருக்குன்னா. ஆனால் இந்த ஹெட்செட்டில் எப்போவுமே கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹை வோல்யூத்தில் பார்க்குறது, ஏன்னா அது ஒரு ஐசோலேஷன் கிடைக்கிறதுக்கு ஆண்டி இல்லை, அது கிளியராக கேட்குறதுக்கு தான். ஐசோலேஷன் எனக்கு வேணாம். எப்போவுமே நாம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் எனக்கு வேணும். பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ இந்த ஹெட்செட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். நாம் சரௌண்டிங்ஸை பற்றி எப்போவுமே ஒரு அவேர்னஸில் தான் இருக்கும். யாராச்சும் கூப்பிட்டாலும் கேட்கலாம். சவுண்ட் லீக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தி. நான் பாட்டு கேட்குறது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கலாம், அந்த அளவுக்கு சவுண்ட் லீக்கேஜ் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஓப்பன் டிசைன், க்ளோஸ்டு கிடையாது. இந்த இடம்லாம் காலி தான். அப்புறம் ஃபேன் எல்லாம் போட்டோன்னா காதுக்குள்ள நல்லா காற்று வரும். ஸோ ஸ்வெட்டெல்லாம் ஆக மாட்டேங்க, ஏன்னா அது ஒரு ஏரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த ஹெட்செட்டில். ஆனால் இது எல்லாருக்கும் பத்துமான்னு கேட்டால் பத்தாது. ஓகேவா, நான் இப்போ இங்கே கூட சவுண்ட் டெஸ்ட் பண்ணுற ஒரு சின்ன பிட் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் சவுண்ட் லீக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாமே 100% தான் சவுண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, இப்போ எனக்கு இவ்வளோ சவுண்ட் தேவையில்லை. ஓகேவா, இந்த கண்டிஷனுக்கு எனக்கு ஏதோ ஒரு 50% கீழே போட்டாலே கம்ஃபர்டபுளான சவுண்ட் தான். ஓகே, இதுதான் என்னோட கம்ஃபர்டபுளான சவுண்ட். இப்போ எப்படி லீக்கேஜ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
ஸோ இதுதான் நம்மளோட சவுண்ட் லீக்கேஜ் டெஸ்ட் வந்து. அப்புறம் இது யூசேஜ் பண்ணி பார்த்தேன். இதில் இப்போ நாம் பார்க்கும்போது சவுண்ட் லீக்கேஜ் நிறையா இருக்குது. டிசைன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிடையாது. அப்புறம் இது ஒரு ஐசோலேஷனும் உங்களுக்கு தர மாட்டாங்க. அந்த பாஸு ட்ரபிள் அதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டான சவுண்ட் சிக்னேச்சர் தான். எந்த விதத்துலேயும் சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏதோ சின்ன 2 ஸ்பீக்கர் காதுக்கு பக்கத்தில் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தேவைப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டு பி ஃப்ராங்க், பர்சனலாக சொல்லணும்னா. ஆனால் இது நாம் வாங்கி இப்போ ஒரு 1 வீக் தான் ஆகுது. 1 வீக் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் ஓகே தான். ஏன்னா என்னோட ஸ்பெஷல் நீடுக்கு நான் வந்து இது ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் கேட்கணும், இல்லைன்னா நம்ம எடிட் பண்ணுற வீடியோட சவுண்ட் கேட்கணும் கரெக்டாக, இல்லைன்னா பாட்டு சவுண்டு கரெக்டாக அந்த எஃபெக்டோட படம்லாம் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வேணும்னா இந்த ஹெட்செட் வேஸ்ட்டு. ஓகே, அதுக்கெல்லாம் இது பக்கா இல்லை, நல்லாவே இல்லை. ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ் லைக் நம்ம கேஷுவலாக ஏதோ இன்ஸ்டாகிராம் நோண்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ஓகே தான். ஏதாவது போட்காஸ்ட் கேட்குறதுக்கு, இல்லைன்னா யூடியூப் வீடியோ சிம்பிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சவுண்ட்லலாம் நாம் இது பண்ணாத இடங்கள் இருக்கும் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ஸ் இல்லாத அந்த இடத்துலலாம் இது பக்காவாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. எனக்கு பாட்டெல்லாம் அப்படி கேட்கணுன்னா என்கிட்ட ஷுவர்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதோட ஒரு ஹெட்செட் இருக்குது. இதுதான் ஷுவரோட ஹெட்செட். ஷுவர்னு ஒரு பிராண்டு தான் இது. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. 3 இல்லை 4 வருஷமாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப நல்ல ஹெட்செட் தான். இதோட ஃபஸ்ட்டு 1 வருஷத்துலே இந்த இயர்பேடெல்லாம் போயிடுச்சு. இது நான் 1800 ரூபாய்க்கு வாங்கினது. ஏதோ ஒரு ஆஃபரில் அமேசானில் கிடச்சிது. ஃபஸ்ட்டு 1 வருஷத்துலேயே இதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நான் வேறு ஒரு கடையிலேருந்து வாங்கி போட்டேன். பட் ஸ்டில் அந்த கடையிலேருந்து வாங்கினது நல்லா தான் இருக்குது. அதுக்கும் 300 or 400 rupees இந்த இதுக்கு மட்டும். ஆனால் இது நல்லா தான் இருக்குது. இட் இஸ் வெரி ஐசோலேட்டிங், டு பி ஃப்ராங்க். நம்ம இப்போ இது சும்மா போட்டாலே சரௌண்டிங் இருக்கிறதெல்லாம் ஒரு 40% கம்மியாயிடுச்சு சவுண்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெட்செட் தான் பெட்டர். இது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் நீட் அதுக்காக மட்டும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டிசைன் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் டிசைன் எங்கே போட்டு போனாலும் எல்லோரும் பார்ப்பாங்க. அண்ட் கடைசியாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதில் நாம் இது போடும்போது அந்த ப்ளூடூத் டிவைஸ் கனெக்டட், இந்த டிவைஸ் டர்ன்ட் ஆன், அந்த சைனீஸ் ஹெட்செட்டுக்கு வர்ற அந்த சவுண்ட் இருக்குமே அது அப்படியே இருக்குது. அது பிடிக்காதவங்க இது தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஆனால் மிச்சப்படியெல்லாம் சவுண்டெல்லாம் ஃப்ளாட்டு. உங்களுக்கே அது நான் கொஞ்சம் டெஸ்டிங்கெல்லாம் காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மைக்கை வச்சு நான் டெஸ்டிங்கெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு என்னோட மாதிரி ஏதாவது பெக்யூலியர் யூஸுக்கு தேவைன்னா வாங்கிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 1000 rupees தான். ஸோ that's all about Acer FreeBeats guys. ஸோ நான் லிங்க் எல்லாம் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பெக்யூலியரான ஏதாவது இந்த ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்களுக்கு மட்டும் ஓகே. நம்ம ட்ராவலிங்கில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, இப்போ சொல்லிடுறேன், அதெல்லாம் முடியாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஆனதில்லை, நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஸோ that's all guys. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். That's all. Bye.